அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பங்குனி உத்திர நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் இருக்கிறதாம். ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம். இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம். பங்குனி மாதத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதில் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் இருக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த நாளில்தான் அதிகமான தெய்வங்க திருமணங்கள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள்தான் பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம். இந்த விரதத்தை கல்யாண விரதம் மற்றும் திருமண விரதம் என்றும் சொல்லலாம். போல சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாராயணருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாளும் இந்த நாள்தான் என்றும் சொல்லலாம். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் என்றும் சொல்லலாம். தோறும் மதுரையில் திருமண விழாவை பங்குனி உத்திர நாளில் சிறப்பாக நடத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம். பெருமான் தவம் செய்து கொண்டிருந்த போது தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்றதும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் என்றும் கூறலாம். பெருமான் தெய்வானையை இந்த பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் செய்து கொண்டாராம். அது மட்டும் இல்லாமல் வள்ளியின் அவதார நாளும் இந்த பங்குனி உத்திர நாள்தான் என்றும் சொல்லலாம். அதே போல பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரப்பிடித்த நாளும் இதுவென்று சொல்லலாம். அதே போல ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாள்தான். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடித்ததால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் இடம்பிடிக்கும் பாக்கியத்தை பெற்றதும் இந்த பங்குனி உத்திர நாள்தான். அதே போல மகாலட்சுமியின் அவதார நாளும் இந்த பங்குனி உத்திர நாள்தான். இந்த நாளில் ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றன. அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி, பூதேவி, மலையாள நாச்சியார், ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் என்றும் சொல்லலாம். போல காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் பொழுது அதே மண்டபத்தில் 7000 திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றும் கூறலாம். அது மட்டுமில்லாமல் தேவேந்திரன், இந்திராணி, நான்முகன், கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாம். ராமாயணத்தில் வரக்கூடிய தசரத மைந்தர்களான ஸ்ரீராமர், சீதை, லட்சுமணன், ஊர்மிளா, பரதன், மாண்டவி, சதுர்கணன், சுருதகீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திர நாளில்தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றதாம். அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்டதும் இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான் என்றும் சொல்லலாம். அதே போல பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறுகின்றன. அப்பொழுது அந்த தலங்களில் உள்ள கடல், ஏரி, ஆறு, குளம், கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். போல பங்குனி உத்திர நாளில் கன்னி பெண்கள் கல்யாண விரதம் இருந்து அருகே உள்ள ஆலயங்களுக்கு சென்று திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசிப்பதன் மூலமாக கல்யாண வரன்கள் விரைவில் கைகூடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல திருமலபாடியில் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சொரூபமாக காட்சி தருகிறார்களாம். அதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்வதன் மூலமாக பாவங்கள் அனைத்தும் விலகி பகைகள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன்கள் பெறலாம் என்றும் கூறலாம்.
காரைக்கால் அம்மையார் முத்தியடைந்த நாளும் பங்குனி உத்திர நாள்தான் என்றும் சொல்லலாம். அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணிய பலன்களை கொடுக்கும். அதேபோல 48 ஆண்டுகள் பங்குனி உத்திரம் விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி தெய்வ பிறவியாக கிடைக்குமாம். இந்த திருநாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்வைகளான அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தெய்வயானை வள்ளியையும் பிறவி எடுத்து முருகனை மணந்து கொண்டனர் என்றும் சொல்லலாம். அதேபோல பூர்ணா புஷ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டனர் என்று கந்த புராணங்களில் சொல்லப்படுகிறது. பங்குனி உத்தர நாளில் திருமால் கன்னிகா தானம் செய்து வைக்க பிரம்மர் வேள்வி நடத்த சொர்க்க நாரதரான சிவன் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டாராம். திருமணத்தில் கன்னிகா தானம் அளிக்கும் சடங்கு மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இந்த கோல சுதை சிற்பம்தான் எல்லா திருமண மண்டபங்களிலும் மன மேடையில் பின்புற சுவரில் இடம்பெற்றுள்ளதாம். அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சி இதுவென்றும் சொல்லலாம். நாளில் சிவன் பார்வதி திருமண கோலங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தாலும் ஆலயங்களில் திருமண வைபவம் நடைபெறும் பொழுது அதில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மனவாழ்வு அமையும் என்றும் சொல்லலாம். திருமண கோலத்தை கன்னி பெண்கள் விரதம் இருந்து இப்படி தரிசித்தால் விரைவில் திருமணம் கைகூடுவதுடன் நல்ல கணவன் கிடைத்து இனிமையான வாழ்க்கையும் அமையும் என்றும் கூறப்படுகிறது. பங்குனி உத்தர நாளில் விரதம் இருந்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கிவிடுமாம். இந்த விரதத்தை கடைபிடித்துத்தான் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மனைவியான இந்திராணியை படைத்தல் கடவுளான பிரம்மன் தனது மனைவியான சரஸ்வதியையும் பெற்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பங்குனி உத்தர நாளில்தான் எல்லா முருகன் கோவில்களிலும் வள்ளி திருக்கல்யாணமும் மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணமும் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில் பவனி வருதலும் நடைபெற்றுகின்றன. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமோரூர் எம்பெருமான் திருக்கல்யாணமும் நடக்கிறது என்று சொல்லலாம். போல நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் தொடுத்த லீலையும் காரையார் சௌரி முத்தையனார் கோவிலில் பங்குனி உத்திர உற்சவமும் நடைபெறுகிறது. அழகன் முருகனுக்கு உகந்த நாள் பங்குனி உத்திர நாளாகும். அவருடைய பக்தர்கள் காவடி எடுப்பதும் விரதம் இருப்பதற்கும் உகந்த நாள் என்றும் சொல்லலாம். வீரனான அர்ஜுனனுக்கு பல்குணனன் என்ற திருநாமமும் இருக்கிறது. இது பங்குனி உத்திர நாளில் பிறந்ததால் வந்த பெயர் என்றும் சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுகின்றன. பனி தரும் குளிர்ச்சியும் சூரிய ஒளி தரும் வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் இருக்கின்ற நேரமாகும். இந்த மாதத்தை பங்குனி பருவகாலம் என்றும் இதில் கொண்டாடப்படும் வசந்த விழாவை பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஸ்ரீ பரமேஸ்வரர் மணக்கோலத்தில் திருக்காட்சி தந்த தினமும் இந்த பங்குனி உத்திர நாள்தான் என்றும் கூறலாம். அதே போல கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புடீஸ்வரி அம்மன் ஆலயத்திலுள்ள தல விருட்சக மலர்கள் பங்குனி உத்திர நாளில்தான் பூக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. திருவையாறு அருகிலுள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் மட்டுமே லிங்க திருமேனியை சந்திரன் தனது கிரகங்களால் தழுவி வழிபடுவதை காண முடியும் என்றும் கூறலாம். பங்குனி உத்திர நாளில் சிவபெருமானையும் அவரது மகனான முருகப்பெருமானையும் விரதமிருந்து வழிபடுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பங்குனி மாதத்தில் பூமி மீன ராசியில் நிற்க சந்திரன் உத்திர நட்சத்திரத்தோடு கன்னியில் நிற்கும் வேளையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். இந்த பங்குனி உத்திர நாளில் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பக்தர்கள் வேண்டும் வரங்களை தந்தருளும் தெய்வங்களை தேவர்கள் பலரும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் வழிபட்டு வரம் பெற்றார்கள் என்றும் கூறலாம். அதேபோல விஷ்ணுவின் திருமார்பில் திருமகள் இடம் பிடித்ததும் இந்த விரதத்தை கடைபிடித்துத்தான். பங்குனி உத்திர விரதத்தை 8 வயதில் இருந்து 80 வயது உள்ளவர்கள் யாரு வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருப்பவர்கள் காலை எழுந்து நீராடிவிட்டு சிவபெருமானுக்கும் உமையன்னைக்கும் அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து தீப தூபம் காட்டி நைவேத்தியம் படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும்.
இந்த பூஜை செய்யும் பொழுது ஒரு தம்பதியினரை அழைத்து வந்து அவர்களுக்கு தாம்பூலத்தில் புடவை வேஷ்டி வைத்து கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும். அதே அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். விரதத்தை தொடர்ச்சியாக 48 ஆண்டுகள் கடைபிடித்து வந்தால் அடுத்த ஜென்மத்தில் தெய்வ பிறவியை அடைவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.